ஹாய், பாடைநல்லூர் கோவில் திருவிழா டே 9. 12 நாள் திருவிழாவில் 3 நேரம் அன்னதானத்தில் 1 நேரம் மட்டும் அம்மா அன்னதானத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாரி, மத்தியானத்துக்கு தான் போயிருந்தோம். அது காலையில் 11:30க்கே கிளம்புனா தான் மத்தியானம் அன்னதானத்துக்கு கரெக்டாக இருக்கும். லைனாக 2 கூட்டு, கேசரி, அப்பளம், சாப்பாடு எல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாம்பார், அப்புறம் வத்த குழம்பு, அதுக்கப்புறம் ரசம் நல்லா சாப்பிட்டு முடித்து இலையை காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக கோவில் முன்னாடி போயிட்டோம். யானை தேர்லாம் இன்னும் கிளம்பாமல் இருந்தது. இன்னைக்கு சீக்கிரமாக போயிட்டோம். சரின்னு போயிட்டு தேர்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு ஒரு யானை பொம்மைலாம் வாங்கிட்டு அங்கேருந்து போய் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட கிளம்பிட்டோம். எப்பாடி எவ்வளோ பெரிய அருவா! அப்படியே ஸ்மோக் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் அம்மா கூட திருவிழாவில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கச்சேரியில் அங்கே கச்சேரிக்கு போனால் செம்ம கூட்டம். என்னடா இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா ராஜலக்ஷ்மி செந்தில் அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க வேறு லெவலில் போயிட்டுருக்குது போல் கச்சேரி. அதனால தான் சரியான கூட்டம் ஃபுல்லாக திரண்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக கருப்பசாமி சாங் பாட ஆரம்பித்தாங்க. நான் லாஸ்ட்டு ஒரு 2-3 சாங்ஸ் முன்னாடி தான் போயிருந்தேனே. அவங்க கருப்பசாமி சாங் பாடுறதுக்குள்ளே கருப்பசாமி வேஷம் போட்டே ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இந்த சைடு நான் உட்காந்து இந்த இடத்துல ஒருத்தவங்க சாமி ஆட வேற ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டெல்லாம் முடிஞ்சு கச்சேரி முடிஞ்சோன்னு கூட்டம் எல்லாம் சலன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஸ்டார்டிங் வந்தது உள்ளே தரிசனம் பண்ணதெல்லாம் ஃபோட்டோஸ் டிஸ்பிளே ஆகிட்டு. சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடும். யானைக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருந்ததை மம்மி வீடியோ எடுத்துட்டாங்க. அப்படியே யானைக்குட்டி கூட விளையாண்டுக்கிட்டே கிளம்பியாச்சு. பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.